சார், டெல்லி குண்டு வெடிப்பு இன்னைக்கு நாட்டையே உலுக்கி இருக்கு. தேசத்துக்குள்ளே 2011க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா குண்டு வெடிப்பையும் பாஜக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. பாம்பே சம்பவத்தை தவிர புல்வாமா தாக்குதலில் தொடங்கி 9 தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு விமான கடத்தல் தான் நடந்திருக்கு. எல்லாமே பாஜக ஆட்சியில், வாஜ்பாய் ஆட்சியில், ஜி ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இதுதான் ரொம்ப சோகமாக இருக்குது. அவ்வளோ வெடிப்பொருட்களை ஒரு காரில் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா இப்போ பாருங்கள், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 4 குவார்டர் பாட்டில் கொண்டு வர முடியல. இப்போ நம்ம செக்யூரிட்டி எப்படி இருக்குது? அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கிலோ பாம்பை கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வந்து I-20யில் கொண்டு வந்து ரெட் ஃபோர்ட்டில் கொண்டு வந்து வெடிக்க வச்சு. இப்போ இவரோட லட்சணம் என்னன்றது இதில் புரியுது. இப்போ பீகார் தேர்தல் போயிட்டு இருக்கிற ஒரு பக்கம், அந்த நேரத்தில் இங்கே ஒரு குண்டு வெடிப்பு. அது எப்படி எடுத்துக்கிறேன்னா இதை நீங்கள் ரெண்டையும் லிங்க் பண்ணக்கூடாது. இல்லை, பாதுகாப்புங்கிறது அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கணும். இல்லை இப்போ என்ன பண்ணுறது? வேறு இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் 200 பேர் செத்துருப்பான், பரவாயில்லையா? நாங்கள் இருக்கிறனால தான் 8 பேர் செத்து. இப்போ காங்கிரஸ் பிரிவில் நடந்தால் மட்டும் பாஜக அதுக்காக பல விஷயங்களை கையில் எடுத்திருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க சார்? இப்பயும் காங்கிரஸ் தான் காரணம். அது காங்கிரஸ் எப்படி சார் இதில் காரணம்? ஏங்க இந்த தீவிரவாதி இப்போ வந்தவன் கிடையாதுங்க. காங்கிரஸ் காலத்தில் அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க, இந்த பையனை பெற்றிருக்காங்க. அவன் இந்தியாவுக்குள்ளே வளர்ந்துருக்கான், வளர்ந்து இன்றைக்கி குண்டு வச்சுருக்கான். அவன் இன்றைக்கி ஊடுருவி வந்தவன் கிடையாது, காங்கிரஸ் பீரியடில் வந்தது. என்ன சார், நியாயமாக இருக்கா சார் இது? ஆமாங்க, ஏன் என்ன நியாயமாக இல்லைன்றீங்க? காஷ்மீர் கனெக்ட் ஒரு முஸ்லீமுக்காக என்ன வேணாலும் பேசலாமா சார்? அது எப்படி? ஆமாம், வந்திருக்கலாம். அந்த பையனுக்கு எத்தனை வயசு? இப்போ பிறந்தானா? பிஜேபி பீரியடில் பிறந்த? இல்லை சார், வளர்ந்தவனா? 30 இருக்கும் சார். இவன் அப்பயே பிறந்துட்டான், காங்கிரஸ் பீரியடில் பிறந்துட்டான், அந்த தவறான ஆட்சி காலத்தில் பிறந்துட்டான். அப்போ அவனுக்கு அந்த தவறான எண்ணம் தானே வரும். அதனால் அவர்கள் தான் தேச விரோதிகள்னால அவர்கள் ஆட்சி செய்த அந்த 40-50 வருஷத்தில் இந்தியா பூராமே நாசக்கடாச்சு. நேரு காலத்தில் நேரு செய்த பிள்ளை தான் இது. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மளும் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. சார், டெல்லி குண்டு வெடிப்பு இன்னைக்கு நாட்டையே உலுக்கி இருக்கு. பின்னணிகளில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. உண்மையான பின்னணி என்ன சார்? உண்மையான பின்னணி என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஐபி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி பல்வேறு உளவு அமைப்புகள் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து. ஆனால் யாரையும் கண்டுபிடிக்கல இது வரைக்கும். இப்போ வரைக்கும் ஒருத்தன் காலையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு I-20 டெல்லி பூரா சுற்றிருக்கான். அங்கே போயிருக்கான், இங்கே போகிறான், பானிபூரி வாங்கி தின்றுருக்கான், அங்கே போய் சாப்பிட்ருக்கான், டீ சாப்பிட்ருக்கான், எங்கேயோ சுற்றிருக்கான் நாள் ஃபுல்லாக. ஒரு போலீஸ் பிடிக்கல. டெல்லி போலீஸுன்றது யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்குது. டெல்லி யூனியன் பிரதேசம், மாநிலம் கிடையாதுனால அனைத்து கட்டுப்பாடுமே மத்திய அரசு கட்டுள்ள தான் இருக்குது. அங்கே உள்ள முதலமைச்சர்ன்றவர் மாநகராட்சி கமிஷனர் இவர் மாதிரி தான், மேயர் மாதிரி தான். அப்படி இருக்கும்போது எல்லா கட்டுப்பாட்டையும் வச்சுட்டு வாய்க்கிலேயே சர்வதேச அளவில் நாங்கள் அப்படி இப்படி இவனை ஒடுக்கிட்டோம், அவனை அடிச்சுட்டோம், அவனை பிடிச்சிட்டோம், பயப்படுறாரு, ட்ரம்ப் ஜியை பார்த்து உலகமே நடுங்குது, உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, ரஷ்யா நடுங்குது, அமெரிக்கா அறலுது அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா எவனோ ஒருத்தன் வண்டி எடுத்துகிட்டு அசால்ட்டாக I-20 பென்ஸ் BMW கூட கிடையாது, I-20 அவ்வளோதான், பழைய வண்டியை வாங்கி எடுத்துகிட்டு நல்லா வெடி மருந்து ஏற்றிட்டு இங்கேயோ நிறுத்தணும்னு வந்திருப்பான் போல். அவசரத்தில் சிக்னல் போட்டாங்க போல். சிக்னலில் அவன் நின்றுருக்கான், அவனும் போய் சேர்ந்துட்டான். கரெக்டாக நிறுத்திட்டு ஓடலான்னு வந்தானா என்ன பண்ணான்னு தெரில. கரெக்டாக அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கேட் நம்பர் 1ல் டெல்லி சென்ட்ரலில் இருக்கிற ஸ்டேஷன், ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் நின்றுருக்கான். ரெட் சிக்னல் போட்டு மூவ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த வெடித்து செதறின விஷுவலை விடலை. அவன் உட்காந்துருக்கிறது அவன் வண்டியை கிராஸ் பண்ணுற சிக்னலில் இருக்க CCTV ஃபுட்டேஜ் காலில் தான் வந்திருக்கு. ஸோ முதல்ல 3 பேர்னாங்க, அப்புறம் கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னாங்க, கேஸ் காரு சிலிண்டர் வெடிச்சிருக்கலாம்னாங்க. ஆனால் ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான், அவன் என்ன சின்ன நல்லா குண்டாக தான் இருக்கான், ஆள் நல்லா இருக்கான். அவன்கிட்ட பிபிசியில் பேட்டி எடுக்கிறாங்க. 3 டைம் விழுந்துட்டேன்றான். எப்படி 3 குண்டு தான் வெடிச்சு? ஆமாம், நான் விழுந்தேன், விழுந்தேன், திருப்பி விழுந்துட்டேன் அப்படின்னு. அது சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விட்டால கடை அடித்து விட வேண்டியதான். பக்கத்து கடை வச்சுருக்கேன் நான், டமால் சவுண்டு கேட்டோன்னே நான் சேர்லேருந்து கீழே விழுந்துட்டேன். அப்புறம் எந்திரிச்சு உட்கார திருப்பி நான் விழுந்துட்டேன் அப்படின்னு அப்படியே ஆளாளுக்கு ஒரு கதையை விட்டுருக்காங்க. இப்போ என்ஐஏ விசாரணை பண்ணிகிட்ருக்கு. என்ஐஏ பண்ணுது ஒரு பக்கம், அது பண்ணுது. ஏன்னா எல்லாமே என்ஐஏ பண்ணான்னா இப்போ லோக்கல் போலீஸ் பண்ணால் எல்லாமே அமித்ஷா கையில் தான் இருக்குது. டிராஃபிக் போலீஸ் கூட பண்ணலாம் இந்த விசாரணை. ஏன்னா எல்லாருமே அமித்ஷா கையில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தேசத்துக்குள்ளே 2011க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா குண்டு வெடிப்பையும் பாஜக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. பாம்பே சம்பவத்தை தவிர புல்வாமா தாக்குதலில் தொடங்கி
9 தாக்குதல் நடந்திருக்கு, ஒரு விமான கடத்தல் வேறு நடந்திருக்கு. எல்லாமே பாஜக ஆட்சியில், வாஜ்பாய் ஆட்சியில், ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இதுதான் வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. ஆனால் ரொம்ப பாதுகாப்பில் நாங்கள் அவ்வளோ தீர்க்கமாக இருக்கோம், இந்தியாவோட பாதுகாப்புன்ற போது பாஜக தான் அதை மத்திய அரசு வந்து ரொம்ப கையில் வச்சுருக்காங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக கூட பிரச்சாரங்களில் கூட அவ்வளோ அவர் வாய்க்கு வந்த பொய்யை அடித்து விட்டுறது தானே. மோடிஜி மாதிரி ஒரு பொய்யன்னு அந்த உலகத்திலே பார்க்க முடியாது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு இருக்குது தமிழில். உண்மை புரிந்து கொண்டால் உண்மை தெரிந்து கொண்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர். பீகார்காரனை பூரா டார்ச்சர் பண்ணுறாங்க திமுககாரன்னார். அதே மாதிரி தேசத்தில் வந்து அவரை வந்து பெரிய தலைவராக சொல்லியிருக்கேன், தேசிய சர்வதேச அளவில் பெரிய தலைவர்ன்றாங்க. ஆனால் கடைசியில் சாதாரண உடனே பழைய i20 வண்டி எடுத்துகிட்டு வந்து அது எப்படி சார் மிஸ் பண்ணாங்க? அவ்வளோ தூரம் வந்திருக்கு, அப்புறம் சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்காங்க, டோல்கேட்டை கிராஸ் பண்ணி வந்திருக்குது, ஒரு செக்கப் கூட இருக்காது. டோல்கேட்லாம் ஒரு டோல்கேட்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய ஹைவே, 8 வே ரோடெலாம் போட்டு கொள்ளையடிச்சாங்க. எங்கன்னா அது வந்து எங்கே போகிறதுனா பஞ்சாப் போகிற ஹைவே, அது டெல்லியிலேருந்து ஹரியானா பஞ்சாப் போகிற ஹைவே, டெல்லி அவுட்ரு அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹரியானா போகிறதுக்குள்ளே 3 டோல் ஏதோ இருக்குது, 2 டோலோ 3 டோலாக இருக்குது, 2 டோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டோல் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் வர செக் பாயிண்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது, போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. நீ செங்கோட்டை வழியாக கேரளாக்குள்ளே போனீங்கனாலே உங்கள் வண்டியை அங்கே வேறு செக் பண்ணுறாங்க. ஒன்றுமே கிடையாது, சரக்கு பாட்டில் கொண்டு போயிடுவாங்கன்ட்டு கேரளா போலீஸ் அப்படி பாண்டிச்சேரியிலே பிடிக்கிறாங்க சார். பாண்டிச்சேரி வர வழியில் 3 செக் பாயிண்ட் சார். நம்ம பாண்டிச்சேரியில் சரக்கு பிடிக்கிற போலீஸ் அங்கே விட்டுருந்தா கூட நேரம் இந்த குண்டு வெடிப்புலாம் நடந்திருக்கு. புரியுதா அவங்களுக்கு? தமிழ்நாடு போலீஸு பாண்டிச்சேரி எங்கே இருக்குது, 40 கிலோமீட்டர் தள்ளி இங்கே செக் போஸ்ட் வச்சு பிடிக்கிறாங்க. பிடிச்சி காசு அடிக்கிறது, பாட்டில் எடுத்துக்கிறது, கேஸ் போடுறதுன்னு பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது வந்து எப்படி பெருமையாக பேசுகிறதா இதான் தெரியல. இந்த போலீஸை கொண்டு போய் கூட ஒரு ஸ்பெஷல் டியூட்டி போட்டு பாண்டிச்சேரி பார்டரில் நிற்கிற போலீஸ், இந்த விழுப்புரம் காவல்துறையெல்லாம் வந்து எதில் தயாராக இருக்கோ இல்லையோ பாட்டில் பிடிக்கிறதில்ல கில்லி. விழுப்புரம் மாவட்ட காவல்துறை, காஞ்சி அதுக்கப்புறம் அந்த பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து வர வெளில ஈஸியாக 2 இடத்துல அப்பாடா சரக்கு கொண்டு வந்துட்டோம்டான்னு நினைப்பாங்க. 40வது கிலோமீட்டரில் பிடிப்பாங்க பாருங்க. ஊருக்குள்ளே வந்துடுவீங்க. நீ தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணி 40 கிலோமீட்டர் வந்துடுவீங்க. 40வது கிலோமீட்டர் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு செக் போஸ்ட். அது பாகிஸ்தான் நம்ம கராச்சியில் இதில் இருக்க செக் போஸ்ட்டோட பயங்கரமாக இருக்கும். எது இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் முள்வேலி போட்டுருக்காங்க, அந்த மாதிரி இப்படி போட்டிருப்பாங்க. வளைச்சி கிளச்சி நீங்கள் போனீங்கன்னாலும் அப்படியே வண்டியை நிறுத்துங்கன்றாங்க. ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இவர்கள்னாலும் ஒரு 50 பேரை ஸ்பெஷல் டியூட்டின்னு கொண்டு போய் அங்கே விட்டுருந்தா கூட டெல்லியை சுற்றி நிறுத்தியிருந்தா, பாட்டில் இருக்குது பிடிச்சிங்க, பிடிச்சா பாட்டில் இருந்தால் உனக்கு, பாம்பு இருந்தால் எனக்கு அப்படின்னு கொண்டு இறக்கிட்டீங்கன்னு வைங்க, நம்ம போலீஸே பிடிச்சிடும். ஓகே, இல்லை ஒருத்தர் வர முடியாதுங்க. அவ்வளோ வெடிப்பொருட்களை ஒரு காரில் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா இப்போ பாருங்கள், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 4 குவார்ட்டர் பாட்டில் கொண்டு வர முடியல. அப்போ நம்ம செக்யூரிட்டி எப்படி இருக்குது? அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கிலோ பாம்பு கொண்டு வந்து ஏற்றி கொண்டாந்து i20 கொண்டு வந்து சிட்டி சென்டரில் இதில் வந்து ரெட் ஃபோர்ட்டில் கொண்டு வந்து வெடிக்க வச்சு. இப்போ இவரோட லட்சணம் என்னன்றது இதில் புரியுது. இப்போ சமீபத்தில் கூட நிறையா வெடிப்பொருட்கள் பிடிப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. சமீபத்தில் இல்லை, நேற்று காலையில் தான். நேற்று காலையில் பஞ்சாப் இதில் ஹரியானா பக்கத்தில் ஒரு பையன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அவன் போய் செக் பண்ணி 350 கிலோ 345 கிலோ வெடிபொருள் இருந்திருக்கு. RDX கிடையாது, வெடிபொருள் இருந்திருக்கு. AK-47 இருந்திருக்கு, சைனா பிஸ்டல் இருந்திருக்கு, புல்லட்ஸ் இருந்திருக்கு, பிடிச்சிருக்காங்க காலையில். ஆனால் அவன் யாரும் சொல்ல மாட்டாங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்றாங்க. அது அப்படியே அமுக்கமாக இருக்குது. அன்றைக்கி சாயந்தரமே குண்டு வெடிச்சிருக்கு. இது என்ன உள்ளுக்குள்ளே என்ன மர்மம் இருக்குன்னே தெரியல. இப்போ மோடி அவர்கள் கனத்த இதயத்தோட அவர் எப்போவுமே கனத்த இதயத்தோடு தானே இருப்பார். அவர் என்றைக்கு இந்திய மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே தலைவன் அவர் தானே. ஒரு தேசபக்தர், தேச மக்களை பாதுகாக்கிறேன்னு இல்லை. இப்போ அந்த களத்தில் பிரதமர் இருப்பார், அதுக்கான விஷயத்தை அவர் ஏற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் போது பூடான் போயிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு சார். ஆமாம், பூட்டான் போகும்போது அவர் டக்குன்னு இதுக்காக திருப்பி வர முடியாது. ஏற்கனவே திருப்பி வந்து தான் தாக்குதல் நடத்தினால பாகிஸ்தான் மேலே 10 நாள் கழிச்சு. அது மாதிரி இப்போ எதுக்கு அங்கேருந்து ஃபோன்லேயே சொல்லலான்ற மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூட்டான் ஏதோ அர்ஜென்ட் வேலையாக போயிருப்பார், ஏதோ ஒரு ராஜதந்திர ரீதியில் அவர் வேறு ஏதாவது பிளான் பண்ணுவார். அதுவும் தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு தான் போயிருப்பாருங்க. ஓகே, அந்த நேரத்தில் இவர் போகிறாருன்னு தெரிஞ்சுன்னு இந்த பக்கம் அவர் இருக்கும்போது வர முடியாது. அவர் ஊருக்குள்ளே இருக்காருன்னா ஒரு பயம் உள்ளே வர மாட்டான். அவர் இந்த போனார் வந்துட்டான் பாருங்க, சாயந்தரமாக போகிறாரு, அதுக்குள்ளே காலங்காத்தால் வந்து டெல்லி பூரா சுற்றி பான்பூரி சாப்பிட்டு பாம்பு வச்சுட்டு போயிட்டான். செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். பீகார் தேர்தல் போயிட்டுருக்கு சார் ஒரு பக்கம், அந்த நேரத்தில் இங்கே ஒரு குண்டு வெடிப்பு, இது எப்படி எடுத்துக்கிறது?
அது எப்படி எடுத்துக்கிறேன்னா, இதை நீங்கள் ரெண்டையும் லிங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு தேசபக்தனாக இருந்தால் இது வந்து இந்த தேசத்துக்கு எதிரான, இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு தீவிரவாத தாக்குதலாக மட்டும்தான் இதை நீங்கள் பார்க்கணும். மற்றதெல்லாம் வந்து ஜி பார்த்துக்குவார். அவங்க விசாரிப்பாங்க, விசாரித்து சொல்லுவாங்க. ஓகே. இப்போ உமர்னு ஒருத்தர் தான் மெயின் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டி இந்த குண்டுவெடி போகும்போது 4-5 பேர் சொல்கிறாங்க. அந்த பேர் தான் உண்மையிலேயே அங்கே இருந்தாங்களா பண்ணாங்களான்றது நம்ம கடைசி வரைக்கும் தெரியாமையே போயிடும். அமித்ஷா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது தேசபக்தி விவகாரத்தில் நீங்கள் அசால்ட்டெல்லாம் அந்த மாதிரி பேசக்கூடாது. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா விசாரணை அமைப்புகள் விசாரிக்கும் போது உண்மைகள் தெரியும். அவங்க ஏதாவது பேர் ஊர் இது மாதிரி சொல்லுவாங்க. அவன் எங்கேன்னு கேட்டால் செத்துட்டாங்க புதைச்சிட்டான்றாங்க, அவ்வளோதான். ஓகே. பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் விட்டுறணும் அதோட. அதுதான் ஒரு தேசபக்தன், இல்லைன்னா தேச விரோதி ஆயிடுவாங்க நீங்கள். ஆனால் 13 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க சார். இப்போ அது யார் பொறுப்பேற்க முடியும் அந்த விஷயத்தை? அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்களும் சேர்ந்தா சாக முடியும். உங்களுக்கு எதாவது அமௌண்ட்டு கொடுத்து எதாவது சரி பண்ணுவாங்க. இல்லை, அவ்வளோ பிஸியான இடம், மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அந்த சிக்னலை கிராஸ் பண்ணுறதே அத்தனை 1000 பேர் கிராஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பிளான் பண்ணி பண்ண முடியும்னா அப்போ அவ்வளோ பகவான் செயல் எல்லாம் அது என்ன எல்லாம் விதி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இல்லை, பாதுகாப்புங்கிறது அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கணும். இல்லை இப்போ என்ன பண்ணுறது? ஜி அதுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு இந்தியன் கூட எதுவும் ஆயிடக்கூடாது. ஒரு 7-8 பேர். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேறு இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் 200 பேர் செத்துருப்பான், பரவாயில்லையா? நாங்கள் இருக்கிறனால தான் 8 பேர் செத்துருக்கோம். அதை தான் நீங்கள் தேசபக்தியாக நீங்கள் பார்க்கணும். இவங்க இருக்கிறதுனால சாவு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 2011க்கு அப்புறம் இப்போ தான் ஏன் தாக்குதல் நடந்திருக்குன்னா, அவ்வளோ வருஷம் நடக்கலை, இல்லை நாங்கள் இருந்த 11 வருஷம் இப்போ தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர, இவங்களுடைய ஆற்றாமை செயலற்ற தன்மைலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அவர்கள் தேசபக்தர்கள். ஜியும் சரி, சின்ன ஜியும் சரி, இந்த தேசத்திற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவங்க பாடுபட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தானே 150 கோடி பேர் இருக்கும்போது ஒரு 8 பேர் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? தேசத்துக்காக தியாகம் பண்ணி தான். ஓகே. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் அமித்ஷா பொறுப்பேற்று பதவி விலகணுன்றலாம் சொல்கிறாங்களே. அப்படி பார்த்து தான் அமித்ஷா பதவியிலே இருக்க முடியாது. எத்தனை தடவை தான் விலகிறது? பார்த்தா அமித்ஷா அந்த பதவியிலே இருக்க முடியாது. அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். 8 பேர் செத்ததுக்கெல்லாம் பதவி விலகணுமா? ஓகே. இப்போ எதிர்கட்சி இப்போ காங்கிரஸ் பிரியில் நடந்தால் மட்டும் பாஜக அதுக்காக பல விஷயங்களை கையில் எடுத்திருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க சார்? இப்பயும் காங்கிரஸ் தான் காரணம். அது காங்கிரஸ் எப்படி சார் இதில் காரணம்? ஏங்க இந்த தீவிரவாதி இப்போ வந்தவன் கிடையாதுங்க. காங்கிரஸ் காலத்தில் அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க, ஊடுருவி வந்து இந்த பையனை பெற்றிருக்காங்க. அவன் இந்தியாவுக்குள்ளே வளர்ந்துருக்கான். வளர்ந்து இன்றைக்கி வந்து குண்டு வச்சுருக்கான். அவன் இன்றைக்கி ஊடுருவி வந்தவன் கிடையாது, காங்கிரஸ் பீரியடில் வந்தது. என்ன சார் நியாயமாக இருக்கா சார் இது? ஆமாங்க. ஏன் என்ன நியாயமாக இல்லைன்றீங்க? இப்போ இவனா வந்திருக்கானா? இல்லை, இவன் ஏற்கனவே காங்கிரஸ் பீரியடில் பாகிஸ்தான்லேருந்து குடும்பத்தோடு வந்தவங்க. வந்து இந்த பையன் வளர்ந்து இவனுக்கு இப்போ 25-30 வயசு ஆகும். இப்போ குண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து காங்கிரஸ் தான். அந்த காலத்தில் ஊடுருவ விட்டதுனால தான் இன்றைக்கி இந்த இதெல்லாம் நடக்குது. இன்னொரு 25 வருஷம் ஜி ஆட்சியில் இருந்தாருன்னா தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சார் காஷ்மீர் கனெக்ட்டு ஒரு முஸ்லீமுக்காக என்ன வேணாலும் பேசலாமா சார்? அது எப்படி? ஏன் யார் முஸ்லீமு? இல்லை, இப்போ இறந்து பண்ணவர் முஸ்லீமு, காஷ்மீர் கனெக்ட் இருக்குது. நீங்கள் கேட்டால் காங்கிரஸ் காலத்தில் வந்தவர்னு சொல்கிறீங்களே சார், அது வச்சு. ஆமாம், வந்திருக்கலாம். அந்த பையனுக்கு எத்தனை வயசு? இப்போ பிறந்தானா? பிஜேபி பீரியடில் பிறந்த? இல்லை சார், வளர்ந்தவனா? 30 இருக்கும் சார். இவன் அப்பயே பிறந்துட்டான், காங்கிரஸ் பீரியடில் பிறந்துட்டான். அந்த தவறான ஆட்சி காலத்தில் பிறந்தவன். அப்போ அவனுக்கு அந்த தவறான எண்ணம் தானே வரும். வரும்போது அவன் சாக வரைக்கும் அவன் அந்த எண்ணத்தில் தான் வாழ்வான். காங்கிரஸ் ஆட்சியில் பிறந்தவன் பூரா அப்படி தான் இருப்பான். அதனால் அவர்கள் தான் தேச விரோதிகள்னால அவர்கள் ஆட்சி செய்த அந்த 40-50 வருஷத்தில் இந்தியா பூராமே நாசக்கடாச்சு. நேரு காலத்தில் நேரு செய்த பிள்ளை தான் இது. அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து நம்ம மோடி சொன்னால் கேட்பார். உக்ரைன் போர் விவகாரத்தில் கூட நம்ம மோடி அவர்கள் போய் பங்கேற்றாரு. இப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் புத்தி சொன்னோம். இப்போ அவங்க எல்லாருமே அங்கேருந்து தூதரகங்கள்லேருந்து சொல்கிறாங்க. அங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இல்லை, இங்கே தானே இருந்திருக்கு. இந்தியாவில் தானே காங்கிரஸ் நேரு ஆண்டார், இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி. இந்த ஆட்சியெலாம் அங்கே இல்லையே. அதனால ஜி சொன்னால் கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இப்போ ஊடுருவி வந்தவனெல்லாம் என்ன பண்ணுறது? ஒட்டுமொத்தமாக கொல்லவும் முடியாது. அதனால் ஜி ஆட்சியில் சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. இல்லை, இப்போ அங்கேருந்து பாதுகாப்பாக இருங்கன்னு அவங்க நாட்டு மக்களுக்கு வந்து அவங்க அறிவுறுத்துறாங்கல்ல, அது இந்தியாவுக்கு ஒரு மாதிரி தலைகுனிவா இல்லையா? எதுக்கு தலைகுனிறீங்க? இதெல்லாம் இல்லை சார், நம்ம ஊருக்கெல்லாம் நம்ம உபதேசம் பண்ணுறோமே, பண்ணுறோம். இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்து இவங்களை என்ன பண்ண முடியும்? இந்த அவமானத்தெல்லாம் காங்கிரஸ்னாலும் நம்ம தாங்கி தான் ஆகணும். நேரு ஆட்சி சரியில்லைன்றதோட விளைவு தானே இப்போல்லாம் இப்படிலாம் நடக்குது இன்றைக்கி. இப்போ இது ஃபுல்லாக அங்கே தான் அப்படி தான் பேசுவாங்க. இது மக்கள் ஏற்றுப்பாங்களா சார்? எப்படி ஏற்றுப்பாங்க? அது மக்கள் அதுதான் நேற்று சாணி அடி செருப்படி அடிச்சிருக்காங்க பீகாரில். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னன்றது உண்மை நிலைமை என்னன்றது மக்களுக்கு தெரியும். அதனால் ஓகே. இப்போ வரக்கூடிய தேர்தல்கள் இது எதிரொலிக்குமா இந்த விஷயம்? ஏன்னா பீகார் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. பீகார் தேர்தல் மேட்ரு இன்னும் முடியலையே. அது முடிஞ்சானே அடுத்த தேர்தல். இன்றைக்கி தான் வாக்குப்பதிவு.
நேற்று குண்டு வெடிச்சிருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.